வணக்கம். வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளுக்காக சுகன்யா. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பலியான விவசாயிகள் குடும்பங்களுக்கு இழப்பீடு, சட்டப்பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்துக்குள் உள்ளாட்சி தேர்தல், உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். காவல்துறையின் தடியடி பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும், பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஸ்டாலின் பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை, தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மட்டுமல்லாது பிற காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் குடும்பங்களுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் இன்று மீண்டும் கூடியது. வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலியானது பற்றியும் விவசாயிகள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது பற்றியும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம் விவசாயிகள் தற்கொலை பற்றி மாவட்ட ஆட்சியர்களின் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அறிக்கையின் அடிப்படையில் பலியான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டுமல்லாது பிற காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கும் மனிதாபிமான அடிப்படையில் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். முன்னதாக கேள்வி நேரத்தின் பொழுது அமைதியான முறையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அவரது கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சமூக விரோதிகள் சிலர் திசை திருப்பினர் என்றும் அதனால்தான் காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைக்க வேண்டியதாயிற்று என்றும் விளக்கமளித்தார். ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தடியடி பற்றி நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்திய பிரச்சினை தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்கப்படாததால் ஸ்டாலின் தலைமையில் சட்டப்பேரவையிலிருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது நடத்தியது கண்டிக்கத்தக்கது என்றார். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தியவர்களிடம் முதல்வர் பேசியிருந்தால் அமைதி ஏற்பட்டு இருக்கும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 12 நிலைக்குழுக்களில் 4 குழுக்கள் அமைப்பதற்கான தீர்மானம் இன்று முன்மொழியப்பட்டது. அவை முன்னவரும் முதல்வருமான பன்னீர்செல்வம் இதனை முன்மொழிந்தார். தமிழக சட்டப்பேரவையில் அமைக்கப்பட வேண்டிய 12 நிலைக்குழுக்களை அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பாக பதிலளித்த தமிழக அரசு விரைவில் சட்டப்பேரவை குழுக்கள் அமைக்கப்படும் என உறுதியளித்தது. இதனை ஏற்ற உயர்நீதிமன்றம் அண்மையில் இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று சட்டப்பேரவையில் மதிப்பீட்டுக் குழு, பொதுக் கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு, அவை உரிமை குழு ஆகிய 4 குழுக்கள் அறிவிக்கப்பட்டன. இதற்கான தீர்மானத்தை அவை முன்னவரும் முதல்வருமான பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். விகிதாச்சார அடிப்படையில் இடம்பெற்ற இந்த குழுவில் திமுக உறுப்பினர்களும் இடம்பெற்றனர். தமிழக சட்டப்பேரவையின் மாற்றுத் தலைவர்கள் பட்டியலை பேரவைத் தலைவர் ப. தனபால் இன்றைய கூட்டத்தில் வெளியிட்டார். சட்டப்பேரவையில் தற்போது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக பேரவையின் மாற்றுத் தலைவர்கள் பட்டியலை தனபால் வெளியிட்டார். சின்ராஜ், நரசிம்மன், செம்மலை, ராஜன் செல்லப்பா, தங்கத்தமிழ் செல்வன், வெற்றிவேல் ஆகியோர் மாற்றுத் தலைவர்களாக செயல்படுவார்கள் என அவர் அறிவித்தார். சட்டப்பேரவைக்கான 12 குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சி வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் தனபால் குறிப்பிட்டுள்ளார். தமிழக உள்ளாட்சி தேர்தலை ஏப்ரல் மாதத்துக்குள் நடத்தப்போவதாக உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.
தமிழக உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது பற்றிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. வழக்கு விசாரணையின் பொழுது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் அறிவிக்கை பற்றி முறையான அறிவிப்பு வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதனையடுத்து வழக்கு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு தொடர்பான மத்திய அரசின் அறிவிக்கையை திரும்ப பெற்றது தொடர்பான வழக்கு மற்றும் தமிழக அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டை அனுமதிக்கும் தமிழக அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற்றதை எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு எதிராக விலங்குகள் நல வாரிய உறுப்பினர் அஞ்சலி சர்மா தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்துள்ளனர். சென்னையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் பொதுச்செயலர் சசிகலா தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் நடைபெறும் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டத்துக்கு அதிமுக பொதுச்செயலர் சசிகலா தலைமை வகித்தார். கூட்டத்தில் முதல்வர் பன்னீர்செல்வம், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் செயல்பட வேண்டிய முறை பற்றி ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து இன்று மாலையில் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் அதிமுக எம்பிக்கள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் எம்பிக்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி அக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்தினாலேயே தங்களது கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாக நடுக்குப்பம் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சென்னையில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள நடுக்குப்பம் பகுதி. இங்குள்ள மீன் சந்தையை காவலர்களே தீயிட்டு கொளுத்தியதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கடந்த 23ஆம் தேதி வன்முறை ஏற்பட்ட போது ரூதர்புரம், அம்பேத்கர் பாலம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகள் சூறையாடப்பட்டன. இதனிடையே நடுக்குப்பம் மீன் சந்தையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கடைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்தினாலேயே தங்களது கடைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களின் கடைகளில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்கள், மீன்பிடி சாதனங்கள் அனைத்தும் தீயில் எரிந்து நாசமாகிவிட்டதாகவும் மீனவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி பலியான தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளவரசனின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது பெற்றோரும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குரோஷ் பகுதியில் ராணுவ முகாம் அருகே நேரிட்ட திடீர் பனிச்சரிவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் புதை உள்ளனர். மீட்புப் பணிகள் விரைந்து எடுக்கப்பட்ட நிலையில் 7 வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். இருப்பினும் பனிச்சரிவில் சிக்கி 10 வீரர்கள் பலியாகினர். காணாமல் போன 4 வீரர்களை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வந்தது. இதனிடையே இன்று மேலும் 4 வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து பலி எண்ணிக்கை 14ஆக அதிகரித்தது. அவர்களில் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள கனத்தங்குடியைச் சேர்ந்த இளவரசனும் ஒருவர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவரது உடலை உடனடியாக சொந்த ஊருக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழக வீரர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சுந்தர் பாண்டே என்பவரும் பலியாகியுள்ளதாக ராணுவ அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். அரசியலில் இருந்து ஊழலை அகற்றும் வரை மத்திய அரசு ஓயாது என பஞ்சாப் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அம்மாநில ஆளும் கட்சியான அகாலி தளத்துடன் கூட்டணி வைத்து பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை எதிர்கொண்டுள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பஞ்சாபில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். ஜலந்தரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஊழலை ஆதரித்து வரும் காங்கிரஸ் கட்சி மூழ்கும் கப்பலை போல உள்ளது என்று தெரிவித்தார்.
அரசியலில் இருந்து ஊழலை ஒழிக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போராடி வரும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டத்தை பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். பஞ்சாப் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முதல்வர் வேட்பாளரை அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் வரும் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று முதல் 3 நாள் தேர்தல் பிரச்சாரத்தை பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கியுள்ளார். மஜிதா நகரில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அம்மாநில காங்கிரஸ் தலைவர் கேப்டன் அமரீந்தர் சிங்கை அறிமுகம் செய்து வைத்தார். பின்பு பேசிய அவர், ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி பேசி வருவது இரட்டை வேடம் என குற்றம் சாட்டினார். பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள ஆளும் கட்சியான அகாலி தளத்தோடு பாஜக தேர்தல் கூட்டணி அமைத்துள்ளதே இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என ராகுல் காந்தி தெரிவித்தார். புதுடெல்லியில் கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறின் காரணமாக 2.5 வயது குழந்தையை அடுக்குமாடி வீட்டில் இருந்த தாய் வீசி எறிந்தார். படுகாயமடைந்த அந்த குழந்தை எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். டெல்லியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீடு ஒன்றில் நிதின் குப்தா என்பவர் வசித்து வருகிறார். அவரின் மனைவி சோனு. இந்த தம்பதியினருக்கு 2.5 வயதில் அசு என்ற குழந்தை உள்ளது. கணவன் மனைவி இடையே ஏற்கனவே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி நிதின் குப்தா புதுடெல்லி காவல் நிலையத்தில் தனது மனைவிக்கு எதிராக புகார் மனு கொடுத்தார். அதில் தனது மகளை சோனு மாடியிலிருந்து தூக்கி எறிந்ததால் அவர் காயமடைந்து விட்டார் என தெரிவித்தார். அதற்கு ஆதாரமாக அடுக்குமாடி வளாகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த வீடியோ காட்சிகளையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி அனைத்து தரப்பு மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. படுகாயமடைந்த குழந்தை அசு டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழக டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் எஸ். பாலச்சந்திரன், நேற்று தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தற்பொழுது மன்னார் வளைகுடா அருகே வட தமிழகம் கடற்கரையில் நிலை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கரியகோயில் அணையில் தண்ணீர் திறப்பு, விவசாயிகள் மகிழ்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னை கலவரத்துக்கு காரணமானவர்களின் பெயர் பட்டியலை சட்டப்பேரவையில் முதல்வர் வெளியிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் மதிமுக இளைஞர் பாசறை கூட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, சென்னை வன்முறைக்கு காரணமாக இருந்தவர்களின் பெயர் பட்டியலை முதல்வர் சட்டப்பேரவையில் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சென்னை மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது தடியடி நடத்திய காவல்துறையினரை கண்டித்தும் கைதானவர்களை விடுவிக்க கோரியும் மாணவ அமைப்புகள் சார்பில் நாளை அறவழி போராட்டம் நடத்தப்படும் என்று இயக்குநர் கௌதமன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்திட நிரந்தர சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு வார காலமாக உலகமே வியந்து பார்க்கும் வகையில் அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மத்திய அரசு ஆளுநர் மூலம் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுத்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதாகவும் அதன் தொடர்ச்சியாக 200க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கைதானவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் நாளை அறவழி போராட்டம் நடத்தப்படும் என்று அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். திருப்பூரில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து என்பவர் அடித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். முத்தானம்பாளையத்தில் உள்ள வாய்க்கால் மேடு சரஸ்வதி நகரை சேர்ந்தவர் மாரிமுத்து. பின்னலாடை லேபிள் தயாரிக்கும் இவர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் அவரது வீட்டின் அருகில் உள்ள மாட்டு தொழுவத்தில் தாக்கப்பட்ட நிலையில் மாரிமுத்து தூக்கில் தொங்கவிடப்பட்டிருந்தார். காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மாரிமுத்துவின் கழுத்து பகுதியில் காயம் காணப்பட்டதாகவும் யாரோ அவரை அடித்து கொன்று தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்த பாஜகவினர் உண்மையை கண்டறிய காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் கேரளத்தின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூறி ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பவானி ஆற்றின் குறுக்கே 6 இடங்களில் தடுப்பணைகளை கட்ட முடிவு செய்துள்ள கேரள அரசு கட்டுமான பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அவ்வாறு தடுப்பணைகள் கட்டப்பட்டால் ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் விவசாய பணிகள் பாதிக்கப்படுவதோடு குடிநீர் ஆதாரமும் முழுமையாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்தனர். கேரள அரசு நடவடிக்கையை அடுத்து தடுத்து நிறுத்த வலியுறுத்தி ஈரோடு மாவட்டத்தின் கீழ்பவானி, கொடிவேரி மற்றும் காலிங்கராயன் பாசன விவசாயிகள் உள்ளிட்ட விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராட்டத்திற்கு 3 மாவட்டங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆதரவளிக்க வேண்டும் என அப்பொழுது கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆற்று பாசனம், கால்வாய் பாசனம் பகுதிகளில் குடிநீருக்காக கரியகோயில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டம் பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கரியகோயில் அணை 52.05 அடி உயரமும் 190 மில்லியன் கன அடி தண்ணீர் தேங்கும் திறன் கொண்டதாகும். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் முதல் வாரம் வரை அணையிலிருந்து தண்ணீர் திறந்தப்படுவது வழக்கம். தற்போது வறட்சி நிலவி வரும் சூழலில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அணையை திறந்துவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று கரியகோயில் அணையிலிருந்து ஆற்று பாசன வசதி மற்றும் குடிநீருக்காக மாவட்ட ஆட்சியர் சம்பத் தண்ணீரை திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மற்றும் வடக்கரித்தீஸ்வரர் கோவில்களில் நடைபெறவிருக்கும் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் பற்றிய ஆய்வுக் கூட்டம் காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சி காமாட்சியம்மன் மற்றும் வடக்கரித்தீஸ்வரர் கோவில்களில் வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. குடமுழுக்கு விழாவின் பொழுது லட்சக்கணக்கானோர் கூடுவர் என்பதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவை பற்றிய ஆலோசனைக் கூட்டம் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சார் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போக்குவரத்து, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தல் ஆகியவை பற்றி ஆலோசிக்கப்பட்டது. தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் கொட்டும் மழையில் முன்னோருக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில் அகில இந்திய புண்ணிய தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இங்கு தை அமாவாசையான இன்று ஆயிரக்கணக்கானோர் அதிகாலையிலேயே வந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் கொட்டும் மழையில் தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலுக்குள் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் அவர்கள் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். தை அமாவாசை நாளை முன்னிட்டு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையிலேயே கூடிய மக்கள் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க பலிகர்ம பூஜை செய்து கடலில் புனித நீராடினர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள குமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். இன்று முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் அதிகாலை 4 மணிக்கு கூடிய மக்கள் அங்கு மின்சார வெளிச்சம் இல்லாததால் செல்போன் ஒளியில் பூஜைகள் செய்தனர். மக்களின் சிரமத்தை போக்க போதிய மின் விளக்குகளை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.
விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு தை அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு தானிப்பாறையில் அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. சித்தர்கள் வந்து வழிபடும் மலை என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து திரளான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம். ஆடி அமாவாசை திருவிழா முக்கிய கொண்டாட்டமாக நிலையில் அதில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தை அமாவாசை நாளில் கோவிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். இதனையொட்டி கோவிலுக்குள் திரளான பக்தர்கள் வந்து வழிபட்டு சென்றனர். இந்த நிலையில் கோவிலில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்று பக்தர்கள் தெரிவித்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திரளானோர் தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடுகளை செய்தனர். திருச்சி அம்மா மண்டபம் படித்துறையில் தை அமாவாசையை ஒட்டி இன்று அதிகாலையிலேயே காவிரி தீர்த்த கடலில் நீராடி ஏராளமானோர் முன்னோர்களுக்கு படையலிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர். இதேபோல் தை அமாவாசையை முன்னிட்டு நிலை தாமிரபரணி நதிக்கரையில் ஏராளமானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபட்டனர். ஆஸ்திரேலியாவில் சிறு விமானம் ஆற்றில் விழுந்தது. விமானி உள்பட 2 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலியாவில் சாகசத்தில் ஈடுபட்ட சிறிய ரக விமானம் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி உள்பட 2 பேர் பலியாகினர். சிட்னி நகரில் ஆஸ்திரேலியா நாள் ஆண்டு விழாவை முன்னிட்டு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். அப்பொழுது வான் சாகசத்தில் ஈடுபட்ட சிறிய ரக விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஸ்வான் ஆற்றில் விழுந்து விபத்தில் சிக்கியது. இதில் விமானி உள்பட 2 பேர் ஆற்று நீரில் மூழ்கினர். ஆண்டு விழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் துரிதமாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தண்ணீரில் மூழ்கி 2 பேரும் மூச்சு திணறி உயிரிழந்து விட்டதாக சிட்னி நகர அலுவலர்கள் தெரிவித்தனர். தண்ணீரில் சிறிய ரக விமானத்தின் ஒரு பகுதி உராய்ந்ததை விபத்திற்கு காரணம் என ஆஸ்திரேலிய காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா இணை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. மெல்போர்னில் நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் சானியா மிர்சா இவான் டோட்டிக் இணையும் ஸ்டோசர் சாம் குரோத் இணையும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் சானியா டோட்டிக் இணை 6-4, 2-6, 10-5 என்ற செட் கணக்கில் ஸ்டோசர் குரோத் இணையை வீழ்த்தியது. இதன் மூலம் கலப்பு இரட்டையர் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு சானியா இணை தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பலியான விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு சட்டப்பேரவையில் முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்துக்குள் உள்ளாட்சி தேர்தல். உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் தகவல். காவல்துறையின் தடியடி பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும். பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த ஸ்டாலின் பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. இத்துடன் வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 7:30 மணிக்கு ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.